ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கேரட் ஹல்வா பண்ண போகிறோம். ஆமாங்க, ஒரு 1/2 கேஜி கேரட் நல்லா துருவி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கட் பண்ண கேரட்ஸ் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக ஆகாமல் கொஞ்சம் கொரு கொருன்னு இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி கிரேட்டடாக நல்லா ஓகேவா. நீங்கள் பார்க்கலாம் அது கிரேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி மிக்சியில் போட்டு எடுத்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் இங்கே பாதாம், காஜு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் 1 கிளாஸ் லைக் 1/2 கேஜி கேரட்டுக்கு 1 கிளாஸ் சுகர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட் நல்லா கீல போட்டு வறுத்துடலாம். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகேவா. வறுத்து சைடில் ஒரு குட்டி பவுலோ பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்து நம்ம அதில் கொஞ்சம் கீ போட்டு நம்ம அரைச்சோம்ல அந்த கேரட்ஸ் அதை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கலாம்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் வதக்கும்போது எவ்வளோ நல்லா ஆரேஞ்சாக இருக்குது. இப்போ இதில் 1 கிளாஸ் மில்க் போட போகிறோம். ஸோ இப்போ மில்க் போடுறதுனால கலர் கொஞ்சம் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் எல்லோவிஷ் இந்த கோல்டன் கலர் மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் நல்லா கொதிக்கிற மாதிரி இருக்க கொஞ்சம் பாயில் ஆகிட்டே இருக்கும் அப்பக்கப்போ. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் விசில் வரணும். ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம கேஸில் வச்சிடலாம். நீங்கள் பார்க்கலாம் நல்லா விசில் வந்து முடிஞ்சிச்சா இப்போது. கிரேட். ஸோ இப்போது விசில் வந்து கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நல்லா கொஞ்சம் மில்க் எல்லாம் அது கேரட் கூட மிக்ஸ் ஆகி நல்லா பார்க்கவே நல்லா இருக்கா. இப்போ இதில் நம்ம அந்த 1 கிளாஸ் சுகர் வச்சுருந்தோம்ல, ஸோ அது போட போகிறோம். ஸோ சுகர் போடுறதுனால என்ன ஆகும்னா ஹீட்டில் அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆக நீங்கள் பார்க்க நல்லா க்ரீமியாக இருக்கும் கேரட் பார்க்குறதுக்கு. இப்போது நம்ம 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லிக்விடாக ஆக்கிடணும். அண்ட் இதில் பால்ஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கெட்டி கெட்டியாக இருக்கக்கூடாது. ஓகேவா. இது எதுக்கு போடுறோம்னா திக்னஸ்க்காக. கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம போடுறது. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் தான் போடணும். இப்போது கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா கூட நீங்கள் போட்டுக்கலாமா அப்படின்னு எங்கள் மம்மி சொன்னாங்க. இப்போது அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், உங்களுக்கு யம்மியான கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல கண்ணாடி பவுல்லையோ இல்லாட்டி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுலில் கூட எதுலனாலும் போட்டுக்கலாம். நீங்கள் போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, ஆமாம் மறந்துட்டேன், கீ தான் ரொம்ப மெயின்ங்க. கேரட் ஹல்வாவில் கீ போட்டு சாப்பிடுங்க, சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஆசை கீ போட்டு லைக் ஒன்ஸ் இன் அ வைல் சாப்பிட்லாம். இப்படி டயட் கான்ஷியஸாக இருக்கவங்கலாம் எப்போயாச்சும் இந்த மாதிரி சாப்பிட்லாம், ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா கீ போட்டு நல்லா ருசிச்சு ரசித்து சாப்பிட்லாம் கேரட் ஹல்வாவை. நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். பாய்.